ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி என்ன விலாகுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து போகி அன்னைக்கு எடுத்திருந்தது. ஃபைனலாக ஆல்மோஸ்ட் வந்து பொங்கலுக்கான க்ளீனிங் வேலை எல்லாமே முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஊருக்கு போகும்போது கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக போகலாம். இல்லை அப்படின்னா அதுவே மனசில் போட்டு உறுத்திக்கிட்டே கிடக்கும். எப்போ ஊருக்கு போனாலுமே வந்துட்டு நான் கிச்சன் ஃப்ரிட்ஜ் இது ரெண்டுத்தையும் மெயினாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தான் போவேன். ஏன்னா வந்துட்டு போயிட்டு வரக்கு எப்படி 10-15 நாள் ஆயிரும். அது அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, மாமியார் ஊருக்கு போனாலும் சரி 10-15 நாள் ஆயிருமா. அதனால தான் வந்துட்டு அதுவும் இந்த டைம் வந்துட்டு மாமியார் ஊருக்கு போயிட்டு தம்பிக்கு மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கோயம்புத்தூர் போயிடுவோம். ஏன்னா நாங்கள் இன்னும் குட்டி முருகரை பார்க்கவே இல்லை பிறந்ததுலேருந்து. போயிட்டு தம்பியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு வருவோம். எப்படி இந்த மந்த் முடிஞ்சிடும். அதனால தான் வந்துட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிடந்தேன். அந்த அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பொங்கலுக்கு 2 நாள் தான் லீவு. அதனால் போகி அன்னைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. காலையில் எதுவுமே நான் பெருசாக பண்ணலை, எந்திரிச்சதே லேட்டாக. அதனால் பசங்களுக்கு மட்டும் இட்லி வாங்கி ஊட்டி விட்டுட்டு அவங்க 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. வாங்கி வச்சுட்டு நான் இட்லி அதுக்கப்புறம் நான் வந்து சரி அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே வந்து வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அந்த அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக வந்து தம்பிக்கு உடம்பு சரியில்லை. அந்த ஒரு 2 நாளாகவே ரொம்ப ஃபீவரிஷாகவே இருந்துட்டு இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போயிட்டு டானிக் ஊற்றிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சளி அதிகமாக இருக்கனால ஃபீவர் வந்துட்டு இருக்கும். சளி குறைஞ்சாதான் ஃபீவர் குறையுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்களும் குறையுன்னு பார்க்குற குறையவே இல்லை. அந்த ஒரு 3 நாளுமே தம்பி வந்து சாப்பிடவே இல்லை. இருந்தாலுமே வந்துட்டு ஊருக்கு போகிறோம். இவனை தூக்கிட்டு தான் வந்துட்டு போய் ஆகணும். ஏன்னா வந்துட்டு மொட்டை அடிக்கணும். மெயினாக வந்து பொங்கலுக்கு போகிறோமோ இல்லையா, மொட்டை அடிக்கிறதுக்காக தான் வந்து ஊருக்கு போகிறோம். சரின்னு சொல்லிட்டு அதான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணாலுமே வந்துட்டு இதுக்குன்னு தனியாக லிக்விட் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய முன்னாடி விலாகில் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். மற்ற கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்போ பூஜா வெசல் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் தனியாக வந்து ஏதாவது நான் வந்து லிக்விட் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது மட்டும் நார்மலாக நான் வந்து தண்ணி வச்சு தொடச்சிடுவேன், துணியை வச்சு. அவ்வளோதான் நான் வந்து பண்ணுவேன். பெருசாக நான் எதுவும் பண்ணது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுது, இந்த லிக்விட் யூஸ் பண்ணி பாருங்கக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இருக்க பின்னு எல்லாத்தையுமே வந்து ட்ரே எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு சிங்க்குக்கு. அது பெருசாக வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு தெரிஞ்சதுனால மாவு அரைக்கல, அப்புறம் வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்துட்டு வாங்கலை. இருக்கிறத வச்சுட்டே தான் இந்த வாரம் பூரா ஓட்டிகிட்டு கிடந்தேன். அதனால பிரச்சனையே இல்லை. ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ண முடிஞ்சுது. அதுவும் கரெக்டாக வந்துட்டு பாதி க்ளீன் பண்ணும் போதுமே இங்கே சின்ன வாண்டு வந்து எந்திரிச்சிருச்சு. அவனும் இடையில வந்து நோண்டிகிட்டு இருந்தான். சரி ஓகே எதுவும் அழுகலை, சும்மா அவன் பாட்டுக்கில் வந்து விளையாடிட்டு இருந்தான். அது வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கில் வந்து க்ளீன் பண்ணிட்டு கிடந்தேன். அது இந்த ஐஸ் ட்ரே வந்துட்டு இங்கே நான் பெருசாக எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் ஐஸ் வாட்ரு, அதுக்கப்புறமா சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் எதுவுமே வந்துட்டு வாங்க மாட்டோம். இருந்தாலுமே இந்த இடம் வந்து ரொம்பவே அழுக்காயிருது. அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதையுமே வந்து ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜிலலாம் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இந்த ஸ்மெல்லு வரும் பாருங்கள். அது வந்து எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு ஸ்மெல் வராது. ஏன்னா நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிடுவேன். பட் ஆனால் எங்கள் அம்மா வீட்டு ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்மெல்லு வரும். அம்மாவுமே அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்க. இருந்தாலும் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மசாலா ஜாமான், அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய அந்த மாதிரி ரவையெல்லாம் வந்து எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்காது. ஏன் வைக்கிதுன்னே தெரியாது. வைக்காதீங்கன்னு சொன்னாலும் எங்கள் அம்மா வந்து கேட்காது. அதனாலே என்னன்னு சொல்லிட்டு தெரில. அதனாலே வந்து எங்கள் அம்மா வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்மெல்லு வரும். திறந்தாலே வந்து ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நிறைய அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாதீங்க. இன்கேஸ் இல்லைப்பா நான் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணுவேன் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போயுமே வந்துட்டு லெமன் வந்து உள்ளே வச்சுக்கோங்க. லெமன் வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் அந்தளவுக்கு வந்து ஸ்மெல்லு வராது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூ இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா கவரில் போட்டு வைக்கிறத விட நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து நல்லா ஏர்டைட்டாக போட்டு வச்சிங்க அப்படின்னா மற்ற பொருள் மேலே வந்து அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மல்லிகைப்பூலாம் வச்சிங்க அப்படின்னா மாவில் முதல் கொண்டு காய்கறியில் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே அந்த ஸ்மெல்லு வரும். ஸோ லெமன் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா அப்பப்போ அந்த லெமன் வந்து அழுகி போகும்போது திருப்பி வந்து வேறு லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த மாதிரி பேட் ஸ்மெல் எதுவும் வந்துட்டு வராமல் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து செய்வேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் மோஸ்ட்லி அந்தளவுக்கு ஸ்மெல்லு வராது. ஏன்னா நான் மாவு அரைக்கிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாளைக்கு தான் எனக்கு முடிஞ்சிடும். வெஜிடபிள்ஸுமே வந்துட்டு 3 நாளைக்கு ஒருக்கா நான் வந்து காலி பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி க்ளீன் பண்ணுறதும் அடிக்கடி க்ளீன் பண்ணிடுவேனா, அதனால் ஃப்ரிட்ஜ் அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்மெல்லு வராது. அவ்வளோதான். இதில் இருக்கிறது வந்து இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி ஐட்டம்லாம் தான், இந்த பேக்கிங் தேவையான ஐட்டம் மட்டும் தான் வச்சுருக்கேன். வேறு எதுவும் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பட்டர் வந்துட்டு இருந்துச்சு. அதையுமே வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜ் வந்து டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து திருப்தியாக வந்து ஊருக்கு கிளம்புவேன்.
அப்பாடா அப்படின்னு சொல்லி இருக்குது எனக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிளீனிங் வேலையுமே இப்போ நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தபடி இது ஒரு மண்டவலி பிடிச்ச வேலை. அந்த வேலையெல்லாம் கூட நான் வந்து செஞ்சிருவேன். இது வந்து பேக் பண்ணுறது. இன்னைக்கு நைட் இன்னும் டிக்கெட் போடலை, எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவும் இல்லை. ஆக்சுவலி எப்பயுமே வந்துட்டு மாமியார் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே போட மாட்டாங்க என் ஹஸ்பண்ட். அந்த கடைசி நேரத்தில் தக்கல்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதில் தான் டிக்கெட் போடுவாங்க. எப்படியோ இவ்வளோ நாள் வந்து தப்பி தவறி கிடச்சிருச்சு தீபாவளி பொங்கலுக்கு. பட் இந்த வருஷம் வந்து கிடைக்கவே இல்லை. என்னோட மாமனாரும் அவங்களும் வந்து போட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஏஜென்ட் வந்து ஃப்ரெண்டு இந்த மாதிரி தக்காளி டிக்கெட் போடுறவங்க. ஸோ அவங்க போட்டால் வந்து அவங்களுக்குன்னு தனியாக வந்து டிக்கெட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் போட்டால் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாம் கிடைச்சிடும். பட் அவருக்குமே வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அன்ரிசர்வ் ட்ரெயின் இருக்கு பாருங்க, அன்ரிசர்வ்க்குன்னே வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து விட்டுருக்காங்க. ஃபுல்லாக அன்ரிசர்வ் தான். அதுக்கு வந்து முன்னாடியே நம்ம போகணும். ஒரு 2 hours முன்னாடியே போனால் மட்டும்தான் நம்ம வந்து போக முடியும். அப்படி நீங்கள் ஊருக்கு போகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பொங்கலுக்காக கண்டிப்பாக கிடையாது. பொங்கலுக்காக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்து நாங்கள் டிக்கெட் கிடைக்கலன்னா போக மாட்டோம். தம்பிக்கு மொட்டை இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து 1.5 வயசு ஆயிடுச்சு. அதனால இப்போ கண்டிப்பாக மொட்டை போட்டே ஆகணும். இப்போ போடலை அப்படின்னா ரொம்ப சிரமம். ஏன்னா தலைப்புற நிறைய பெயின் வந்துருச்சு. எங்களால் எடுக்கவே முடியல. டெய்லி உட்காந்து நான் பெயின் எடுக்கிறேன். பட் குழந்தை கஷ்டம், உங்களுக்கே தெரியும் தானே, பிறந்த முடி வச்சிருக்க குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அதனால அவனுக்கு கண்டிப்பாக இப்போ மொட்டை போடணும். அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இப்போ மெயினாகவே வந்துட்டு போகிறோம். அதனால தான் வந்துட்டு இப்படி கடையை போட்டு உட்காந்துருக்கேன். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அம்மா ஊருக்கு போகிறோம் இல்லையா, அங்கே என் தங்கச்சி வீட்டில் வந்து ஓடிஜி இருக்குது. அங்கேருந்து நம்மளோட பொழப்பு பார்க்கணுமே, நம்ம ஊருக்கு போயிட்டு ஆடிட்டு இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் பேக்கிங் திங்ஸ் மட்டும், அதுவும் சின்ன டீன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். சின்ன ஓடிஜி தான், இந்த 2 டீன் மட்டும் தான் வைக்க முடியும். அதனால இது, அதுக்கப்புறம் தேவையான சாக்லேட்ஸ், அப்புறம் பேக்கிங் பேப்பர், இந்த மாதிரி அது கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் மட்டும் எடுத்துட்டு போறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ், எனக்கு பாப்பாக்கு தம்பிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். நிறையலாம் எடுக்கல. ஏன்னா நான் வந்து மாமியார் ஊருக்கு போனேன் அப்படின்னா நைட்டியோட சுத்தி தெரியும். அங்கெல்லாம் போய் நம்ம சுடிதார் போட்டு விளாக் எடுக்க முடியாது. அங்க ஏன் விளாக் எடுக்க முடியாதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள வந்துட்டு சிங்க்கு எதுவுமே வந்து கிடையாது. தண்ணி புழங்குறதுக்கான எதுவுமே கிடையாது. உள்ள குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி மட்டும் தான். அது மாதிரி வீட்டுக்குள்ளேயும் சமைக்க மாட்டாங்க. வெளியில விறகடுப்புல தான் சமைப்பாங்க. அங்கேயுமே தண்ணி வந்து பக்கத்துல கொஞ்சம் தூரம் போய் எடுத்துட்டு வர மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து விளாக் இதை ட்ரைபாட் அங்கே வச்சு இங்கே வச்சு எடுத்தோம்னா கண்டிப்பா வந்துட்டு என்னோட வேலை முடியாது. ஏன்னா அங்கே வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு. எங்கள் மாமியார் வீட்டுக்கெல்லாம் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருக்க வீடு. இப்போ நாங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா 20 பேரே ஆயிடுவோம். அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, ஆடு மாடு எல்லாமே வேற இருக்கா, அப்போ வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்துட்டு மாமியார் ஊருக்கு போனால் விளாக் எடுக்கவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருந்த வரைக்குமே நம்ம எடுத்து அப்லோட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, ஓகே வாங்க. எனக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு என் தங்கச்சி பையனோட குட்டி முருகர் இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு பேர் வைப்போம், அதுக்கு போடுறதுக்காக இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதுதான் வந்து ஆக்சுவலி என் தங்கச்சி வளகாப்புக்கு எடுத்த ட்ரெஸ். நான் ஒரு மினி பிளாக் போட்டதில்ல, காந்திபுரத்துக்கு நைட்டு போய் எடுத்திருந்தோன்னு. அந்த டைம்ல அந்த ட்ரெஸ் போடவே முடியல. அதனால சரி ஓகே இதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என் தங்கச்சியோட ட்ரெஸ். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பியோட மொட்டைக்கு போடலாம்னு சொல்லி இந்த ட்ரெஸ் வச்சிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இதை விட இதுதான் வந்து பிடிச்சிருக்கு. சரி ஊரில் எதுக்கு இதை போட்டால் வந்து அங்கே விளாக் எடுப்போமானே தெரில, அதனால தான். ஆனால் என் தங்கச்சிக்கு பையனுக்கு பேர் வைக்கும்போது கண்டிப்பாக விளாக் எடுப்பேன். அதனால இந்த ட்ரெஸ் வந்து போட்டுக்குவேன். இந்த விளாக் எடுத்தால் வந்து இந்த ட்ரெஸ் போடுவேன். ஓகே, இந்த ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வந்துட்டு இது ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் சும்மா ஒரு எமர்ஜென்சிக்கு. இது வந்து இன்னைக்கு கிளம்பும் போது போடுவேன், இல்லை அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு நாள் எப்பயாச்சும் வந்து போடுவேன். அதுக்கோசரம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எனக்கு பெருசாக வந்து எதுவுமே வந்து எடுக்கல. அப்புறம் இங்கே என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன் அப்படின்னா விளாக் எடுக்கிறதுக்காக ஒரு 2 டாப் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நிறையெல்லாம் எதுவுமே வந்து எடுக்கல. பாப்பாக்கு இது வந்துட்டு போன வருஷம் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. இது வந்து இப்போ தம்பிக்கு மொட்டை அடிக்கிற அன்னைக்கு பாப்பாக்கு இந்த கவுன் வந்து போட்டு விட்டுருவேன். கொஞ்ச நேரம் தான் போடுவா, ஏன்னா ரொம்ப கசகசன்னு இருக்கும். அங்கெல்லாம் ரொம்ப பயங்கர வெயில் அடிக்கும், அதனால தான். அதுக்கப்புறமா அப்புறம் பாருங்க, உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரோட்டு கடையில் வாங்கினது. என் பிள்ளை குட்டிகளுக்குலாம் எப்பயுமே வந்துட்டு கோயம்புத்தூர்ல காந்திபுரம்ல ரோட்டில் போடுவாங்கப்பா, அதுதான் என் தங்கச்சி வாங்கி தருவா ரெகுலராக போடுறதுக்கு. நாங்கள் இப்போ எங்கே போய் கோயம்புத்தூர் போயிட்டு வந்து இங்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால இங்கே ஆவடியில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு பாட்டி தான் வித்துட்டு இருந்தாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட தான் வாங்குவோம், கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக பேண்ட் தான் வாங்கினேன். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப குளிர் தான், அதனால வந்துட்டு பேண்ட் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி தம்பிக்கு சின்ன வாண்டுக்கு எங்கள் சின்ன வாண்டுக்கு வாங்கினேன். இதுவுமே வந்து சின்ன வாண்டுக்கு தான் ஃபுல் பேண்ட் மாதிரி வாங்கினேன். அவனுக்கு இது ஃபுல்லாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அப்புறம் இது வந்து 3/4 மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம்
இது வந்து பாப்பாவோட பேண்ட். இது 3மே இதோ அவ ஃபுல்லா பேண்டா தான் வந்துட்டு கேட்குறா. ஜட்டியே வந்து போட மாட்டேங்கிறா. அவ பெருசாக பெருசாக ஃபுல்லா பேண்டா தான் கேட்குறா. அதனால இது 3 பேண்ட் அவளுக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து தம்பிக்கு ட்ரெஸ்ஸு. எங்க சின்னவாண்டு பிறந்ததுல இருந்தே இந்த 2வது பிள்ளைங்கனாலே இப்படிதான் வந்து ஆகும் போல எனக்கு தெரியல. பாப்பா பிறந்தப்பலாம் அப்படி நிறைய ட்ரெஸ் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிரேல தான் வந்து மோஸ்ட்லி ட்ரெஸ் எடுப்பேன். அவளுக்கும் எக்கச்சக்க ட்ரெஸ் இருக்கு. ஆனா தம்பி பிறந்ததுல இருந்து ட்ரெஸ்ஸுன்ற ஒண்ணு மோஸ்ட்லி நான் எடுக்கவே இல்லை. பாப்பாவோட ட்ரெஸ்ஸே அப்படியே வந்து போட்டு விட்டுட்டேன். அதனாலதான் வந்து இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே க்ளோத்திங் சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ்ல பார்த்துருந்துருப்பீங்க எல்லாரும். அதுல கொஞ்சம் ட்ரெஸ் வந்து எடுத்துனா அது கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் அடுத்த சரி வளரும் போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸா எடுத்துட்டோம் போல. எல்லாமே ரொம்ப தொலைன்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து பீரோக்குள்ள இருக்கு. அதுவும் இந்த மாதிரி பேண்ட்டு கோட் செட்ஸ் மாதிரி தான் எடுத்தேன். சரி அது இப்போதைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஊருக்கு போனா ரெகுலர் யூஸ்க்கு போடலான்னு சொல்லிட்டு இது 3 டிஷர்ட் வந்து தம்பிக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் பாப்பாக்கு இது 3 டிஷர்ட் எடுத்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ பசங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே போட்டு விட. ரொம்ப சிக்கு சிக்கு சிக்குன்னு ஃப்ராகுதோ இந்த மாதிரிலாம் எடுக்கவே மாட்டேன். சரி பர்த்டேக்கு மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு இந்த மாதிரி வந்து எடுத்திருந்தேன். மத்தபடி முக்கால்வாசி வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நான் போடவே மாட்டேன். அதுக்கப்புறமும் ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரெஸ் வந்து தம்பிக்கு எடுத்திருக்கேன். அது முக்கியமாக வந்து க்ளோத் டைப்பர் தம்பிக்கு. ஏன்னா வந்து நான் 2 பசங்களுக்குமே வந்து அந்த கெமிக்கல் டைப்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபுல்லாக இந்த க்ளோத் பேப்பர் தான். சூப்பர் பாட்டம்ஸ்லேருந்து வந்து பாப்பா பிறந்தப்போ வந்துட்டு வாங்கியிருந்தேன். அவளுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 3 வருஷம் வரைக்கும் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ தம்பிக்கும் வந்துட்டு அவன் பிறந்தோடனே வந்து வாங்கிட்டு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. துவைக்கிறதுக்குலாம் சங்கடப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டைப்பர் தான் யூஸ் பண்ணணும். நான் சங்கடப்பட மாட்டேன். எவ்வளோ டைப்பர்னாலும் நான் வந்து துவைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோத் பேப்பர் வாங்கி வச்சுக்கிறது. என்ன மழை காலத்தில் வந்துட்டு நைட் டைம் இது பண்ணும்போது ஒரு 2 டைப்பர் தேவைப்படும். மித்தபடி நார்மலாக இருக்கும்போது நைட்டு போட்டு விட்டோம் அப்படின்னா காலையில் வரைக்கும் நல்லாவே வந்து அப்சர்ப்ஷன் இருக்கும். சூப்பராக இருக்கும். ரேஷஸ்லாம் எதுவும் வராது. யாருக்காச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இப்போ என் தங்கச்சியுமே வந்துட்டு வாங்கியிருக்கா. எங்கள் குட்டி முருகு இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் வந்து இப்போ லைனாக வந்துட்டு நம்ம அடிக்கிடுவோம். 2 பேக் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு பேக்ல வந்துட்டு க்ளோத்ஸ், இன்னொரு பேக்ல வந்து பேக்கிங் திங்ஸ். இதை மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி நடக்குமான்னு தெரியல. எப்போ எந்த பேக் நாங்கள் பேக் பண்ணாலுமே அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பேக் எப்படினாலும் வந்துடும். ஏன்னா இன்னும் வந்து பெட்ஷீட் எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஃபுட் எடுக்கணும். ஏன்னா நாங்கள் நைட்டு தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சாயந்தரமே இங்கேருந்து கிளம்பிடுவோம். வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபுட் எடுக்கணும். அதுக்கு எப்படி தனியாக ஒரு பேக் எடுக்கணும். சரி பார்ப்போம். இதெல்லாம் கடன்னு பேக் பண்ணிடுவோம். டவல் வந்து எடுத்திருக்கேன். அங்கே போனால் வந்துட்டு எப்படி எங்கள் 3 பேருக்கு டவல் தேவைப்படும். எனக்கு பாப்பா தம்பிக்கு இது ஒரு டவலே யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நிறையாலாம் நம்மளால லக்கேஜ் தூக்க முடியாது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி பிறந்திருந்தப்ப எங்கள் அண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ அவன் குட்டியாக இருந்தான். அப்போ இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு பெருசாக தெரியுதா. இப்போ தான் இவனுக்கு இது வந்து போடுற கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு நைட்டு ட்ரெயினில் போகும்போது இதை போடணும். நல்லா கனகனன்னு வந்து இருக்கும். க்ளாத் சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்சியாக சூப்பராகவே இருந்துச்சு. சொற்று இல்லை அவனுக்கு. பிறந்தப்போ ஒரு சொற்று வாங்கினோம் பாருங்க. அதான் சொல்கிறேனே 2வது பிள்ளைங்கள்லாம் பாவப்பட்ட ஜென்மங்க தான். அந்த மாதிரி சொற்று வாங்கலை. பிறந்தப்போ வாங்கின சொற்று இப்போ வரைக்கும் அவனுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வந்து நைட்டு தம்பிக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இது பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு லைன் பை லைன் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இதெல்லாம் இங்கே பேக்கில் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா அங்கே மாமியார் ஊருக்கு போனோடனே ஷெல்ஃபில் வந்து அடுக்கி விட்டுருவோம் பசங்களோட துணியெல்லாம். என்னோட துணி மட்டும் பேக்லேயே வந்து வச்சுருப்பேன். நான் என்னது அங்கே மாமியார் வீட்டில் ஆல்ரெடி 2 நைட்டி இருக்கு. அது போக இங்கேருந்து 2 நைட்டி எடுத்துட்டு போவோம். அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. சுடிதார்லாம் அப்படியே பேக்லேயே தான் கிடக்கும். கோயம்புத்தூர் போய் தான் நம்ம சுடிதார் போட போகிறோம். இங்கே போனோம் அப்படின்னா தம்பி மொட்டைக்கு மட்டும் தான் சுடிதார் போட மீது எல்லா நேரமும் நைட்டி அழுக்கு நைட்டியோட சுற்றி தெரிவேன். நாங்கள் போயிட்டு உங்களுக்கு போன வருஷம் கூட நம்ம ஊரில் வந்துட்டு மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறது விலாகாக போட்டிருக்கேன். அப்பயுமே அங்கங்கே வச்சு எடுக்கிறதா. இந்த வருஷம் நான் வந்து ட்ரை பண்ணுற முடிஞ்சா நான் கவர் ஆகலான்னு தெரில. பட் ஆனால் நான் தான் வந்து வீடியோவே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சம் வேலை இருக்கும். அவங்களாம் போயிடுவாங்க. மாடு வேறு நிறைய வச்சுருக்கோம். அதனால் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடை அது என்ன கமாய்க்கு கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி அதுக்கப்புறம் அதுக்கு பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதனால் அவங்களாம் பிஸி ஆயிடுவாங்க. நான் முடிஞ்சால் டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து விலாக் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 1 பை 1 எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு நாங்களும் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. நான் சரி 2 பேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணேன். அது கடைசியில் பார்த்தா 3 பேக் ஆகிப்போச்சு. 2 டபுள் சைடு பேக்கில் வந்துட்டு என்னோடய திங்ஸ் அப்புறம் பசங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பேக்கிங் எசென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ட்ரைபேடுமே நான் வந்து பேக் பண்ணிட்டேன். நான் தங்கச்சி வீட்டுக்கு போனால் அதுக்கப்புறமா வந்து விலாக் எடுப்பேன் இல்லையா. ஸோ அதுக்காக அவ்வளோதான். எங்களுக்கு நாங்கள் வந்து பொங்கலுக்கு ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த விலாக் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். எல்லா
எல்லாருமே பொங்கலை ஜாலியாக சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு நான் வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் விஷஸ். அண்ட் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான vlogல வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.